अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वलाकिबतुल मुत्तकीन अस्सलातु वस्सलामु अला सय्यिदिल मुरसलीन व अला आलिहि व अस्हाबिहि अजमईन अम्मा बाद फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम अला इन्ना औलिया अल्लाहि ला खौफुन अलैहिम व ला हुम यहज़नून सदक़ल्लाहु मौलानल अलीम सदक़ रसूलुहुन नबियुल करीम व नहनु ज़ालिका लमिनश शाहिदीन व शाकिरीन वल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। அல்லாஹ்வின் படைப்பின் உன்னதமாகிய அவனுடைய அன்பின் வெளிப்பாடாகிய அவனுடைய அரசின் ஒளியாகிய இரு உலகத்திற்கும் தலைவராக வந்த முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மீதும் அவர்களின் தோழர்கள் கிளையார்கள் அருள் மீதும் அதிகமாக ஸலவாத்தையும் ஸலாமையும் கொண்டு புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இங்கு வருகின்ற கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், உலமாக்கள், உங்கள் அனைவருக்கும் என் சலாமை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆரம்பமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது சத்தமாக நாம் எல்லாம் கேட்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒரு முறை சத்தமாக நாம் ஸலவாத் ஓத வேண்டும். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கிறார் சொன்னாலும் அவர்களுக்கும் அது தெரிய வேண்டும். அந்த நிய்யத்தோடு ஒரு முறை சத்தமாக ஸலவாத்தை ஓதுங்கள். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மீது ஒரு முறை நாம் ஸலவாத் ஓதினோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா 10 நன்மைகளை எழுதுகின்றான், 10 தீமைகள் அளிக்கப்படுகின்றது, 10 தர்ஜாக்கள் உயர்த்தப்படுகின்றது. ஆகவே நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமாக நாம் எல்லாம் பெண்கள் வீடுகளில் இருக்கும் பொழுது ஸலவாத்தை அதிகமாக ஓத வேண்டும், ஆண்களும் அதிகமாக ஓத வேண்டும். எந்த அளவுக்கு ஸலவாத்தை ஓதுகின்றீர்களோ அந்த அளவுக்கு நம்முடைய கல்வியில் துரு இருந்தால் ஸலவாத்தின் மூலமாக, திக்ர்கள் மூலமாக நம்முடைய கல்வி பரிசுத்தமாகிவிடும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்க கல்வி என்பது ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் கற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே மார்க்க கல்வி என்று வரும் பொழுது ஆண்களும் கற்க வேண்டும், பெண்களும் கற்க வேண்டும். அதே சமயத்தில் எந்த மார்க்க கல்வி கற்க வேண்டும்? முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய உம்மத்துக்கள் நரகத்துக்கு சென்றுவிடக்கூடாது, அவருடைய உம்மத்துக்கள் உலகத்தில் வாழும் பொழுது ஏமாந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். என்னுடைய உம்மத்துக்கள் 73 கூட்டமாக பிரிவார்கள், ஒரு கூட்டம் மட்டும்தான் சொர்க்கத்திற்கு செல்லும், மீதமுள்ள 72 கூட்டங்கள் நரகத்திற்கு போகும் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். இந்த ஹதீஸை யார் இல்லைன்னு மறுக்கவே முடியாது. அப்போ நாம் எல்லாம் மார்க்க கல்வி கற்கிறோம் சொன்னால் எந்த மார்க்க கல்வி கற்கின்றோம்? குர்ஆன் ஒன்று, ஹதீஸ் ஒன்று, சஹாபாக்கள் ஒன்று. ஆனால் கூட்டம் மட்டும் 73 என்று சொன்னால் நாம் எல்லாம் சிந்திக்க வேண்டும். அப்போ மார்க்க கல்வியின் அடிப்படையிலே எந்த மார்க்க கல்வி நாம் கற்க வேண்டும்? இந்த ஊரிலே முதலாக
எப்பொழுது ஒரு பெரிய பள்ளிவாசல் கட்டப்பட்டதோ அந்த பள்ளிவாசல் கட்டுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் இறை நேசர்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடையார்களே, ஊர் மக்கள் அல்ல, ஊர் முன்பான் சென்றார்கள் அவர்கள் அல்ல, முதலாக ஒரு ஊரிலே ஒரு பெரிய பள்ளிவாசல் கட்டப்படுகிறது சொன்னால் இறைநேசர் இந்த ஊருக்கு வந்து மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்யப்பட்டு கராமத்துகளை நிகழ்த்தி காட்டப்பட்டு மாற்று மதத்தினராக இருந்த நம்முடைய முன்னோர்களை லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று திருக்கலிமாவை சொல்லிக் கொடுத்து இஸ்லாத்துக்குள் நுழைந்ததற்கு பிறகு எப்படி பள்ளிவாசல் கட்ட வேண்டும், எப்படி ஒளி செய்யப்பட வேண்டும், எப்படி தொழுகப்பட வேண்டும், எப்படி நோன்பு வைக்கப்பட வேண்டும், எப்படி ஜகாத் கொடுக்கப்பட வேண்டும், எப்படி ஹஜ் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தவர்கள் இறைநேசர்கள் என்பதை யாரும் மறுக்கவே முடியாது. அல்லாஹ்வுடையார்களே, இந்த ஊரில் ஒரு பெரிய பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்குதுன்னா எந்த வருஷத்தில் கட்டப்பட்டது, அந்த நேரத்தில் வாழ்ந்த மகான் யார், அந்த நேரத்தில் வாழ்ந்த அல்லாஹ்வுடைய நேசர் யார் என்பதை நீங்கள்லாம் வந்து உங்களுடைய முன்னோர்கள்ட்ட உங்கள் பெரியவர்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா தெரிய வரும். அதே மாதிரி பள்ளிவாசலில் எழுதப்பட்ட அந்த நோட்டுகள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பைலா எடுத்து பார்த்தா தெரிய வரும். எப்பொழுது பள்ளிவாசல் கட்டப்பட்டது, எப்பொழுது துவங்கப்பட்டது, யார் நாள் கட்டப்பட்டது, எப்படி கட்டப்பட்டது என்பது நமக்கு தெரிய வரும். அப்போ இறைநேசர்கள் மூலமாக தான் நம்முடைய முன்னோர்கள் இஸ்லாத்தை தெரிவித்தார்கள். அதன் மூலமாக நாமெல்லாம் இன்னைக்கு இஸ்லாம் இல்லாத இந்த ஊரில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். தமிழகத்தில் எல்லா இடத்துலையும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு கணக்கு என்னன்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 1400 வருஷமாகிவிட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரவாக்குறிச்சிக்கு வரவில்லை. அதுபோன்று சஹாபா பெருமக்கள் அரவாக்குறிச்சிக்கு வரவில்லை. பிறகு எப்பொழுது வந்தார்கள்? வலிமார்கள் தான் இதற்கு காரணமாக அல்லாஹ் தஆலா வைத்திருந்தான். அஜ்மீர் ஹாஜா அமீர் சிஸ்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எங்கிருந்து வந்தவர்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரப்பிள்ளையாக இருக்கின்றார்கள். இவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலே தோன்றப்பட்டு நீங்கள் இந்தியாவுக்கு போகணும், மார்க்கத்தை பரப்பணும் சொல்லி அவங்க கனவு கண்டு அதற்கு பிறகு அவர்கள் நடைப்பயணமாக இந்தியாவுக்கு வந்து எங்கெங்கேயோ எல்லாம் போயிட்டு கடைசியில் அஜ்மீருக்கு வந்துடுறாங்க. அஜ்மீருக்கு வந்த நேரத்தில் வந்து அங்கங்கே மன்னருடைய காலம், ராஜாக்குடைய காலம் தான் இருந்து வந்தது. அந்த நேரத்திலே அஜ்மீர் ஹாஜா சிஸ்தி ரஹ்மத்துல்லாஹி வந்து மக்களுக்கு மத்தியிலே மார்க்கத்தை பரப்பினார்கள். சொல்லப்படுகின்றது, மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் 90 லட்சம் பேர்கள் இஸ்லாத்தை தருவினார்கள். சுபஹானல்லாஹ். எல்லாம் சுபஹானல்லாஹ் சொல்லுங்க, 10 நன்மை கிடைக்கும். எத்தனை லட்சம் பேருங்க? 90 லட்சம் பேர்களை அஜ்மீர் ஹாஜா சிஸ்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மாற்று மதத்தில் வாழ்ந்தவர்களை இஸ்லாத்திற்கு அல்லாஹ் தஆலா கொண்டு வர வைத்தான். அந்த நிகழ்வை அஜ்மீர் ஹாஜா சிஸ்தி ரஹ்மத்துல்லாஹி மூலமாக அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்தான். இல்லை என்று யாரும் மறுக்கவே முடியாது. எப்படிங்க? மதீனாவிலிருந்து வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருத்தர் வந்து அவங்க மூலம் சில சீடர்கள்லாம் வந்ததுக்கு பின்னாடி எப்படி பரவியது, என்ன காரணம்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே பிறந்து வளர்ந்து கிட்டத்தட்ட 40வது வயதில் மார்க்க பிரச்சாரம் ஆரம்பித்ததுக்கு பின்னாடி அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு மத்தியில் சொன்னார்கள், அல்லாஹ் ஒருவனாக இருக்கின்றான், அல்லாஹ்வை தான் வணங்க வேண்டும். இப்படி எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் மக்காவில் வசிக்கக்கூடிய காபிர்கள் கேட்டார்கள், இணை வைக்கக்கூடிய மக்கள் கேட்டார்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய நபி என்று சொல்கின்றீர்களே, உங்கள் நாவில் சந்திரனை இருந்தாக பிளக்க முடியுமா என்று கேட்டார்கள். நல்ல கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடையார்களே, சந்திரனை உங்கள் நாள் இருந்தாக பிளக்க முடியுமா என்று கேட்கின்றார்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரிப்பாக சிரித்துவிட்டு தங்களுடைய ஷஹாதத்துடைய கலிமாவை அசைத்து சந்திரன் 2ஆக உடைய வேண்டும் என்று சொன்ன பொழுது அந்த சந்திரன் 2ஆக பிளந்து விட்டது. திருமறையில் அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்தை குறிப்பிடுகின்றான். உலகெங்கும் வாழக்கூடியவர்கள் சுமார் 1400 வருஷத்துக்கு முன்னாடி சந்திரன் 2ஆக பிளவுபட்டதை அந்தந்த காலகட்டத்தில்
காலத்திலே ராஜாக்களும் மந்திரிகளும் எழுதி வைத்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் கேரளாவில் சேரமான் பெருமாள் சொல்லக்கூடிய போல அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எழுதி வச்சதுனால, அரசு சபையில் இருக்கிற எழுதி வச்சதுனால சஹாபாக்கள் அங்கே வந்த பொழுது இது உண்மை என்று நம்பி அவங்க இஸ்லாத்தை தருவதற்கு மக்காவுக்கு போயிட்டாங்க. அல்லாஹ்வியார்களே, சிந்திக்க வேண்டும். அப்போ அஜ்மீர் காஜா சிஸ்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்களும் கராமத்தை நிறுத்தி காட்டியிருக்கின்றார்கள். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திரனை இரண்டாக பிளந்து காண்பித்தார்கள். சந்திரனை பிளந்து காண்பித்தார்கள். அப்புறம் ஒன்று சேர்ந்து சொல்லும் பொழுது 2 சந்திரன் ஒன்று சேர்ந்துருச்சு. அப்போ அதை பார்த்துட்டு அந்த மக்காவாசிகளில் பலரும் இஸ்லாத்துக்குள் வந்தார்கள். பலரும் இதெல்லாம் ஒரு சூனியம் என்று சொன்னார்கள். இன்னும் சிலர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மடியிலே ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அசுரியத்துடைய தொழுகவில்லை. சூரியன் மறைந்து விட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு மடியிலே தலை வைத்து ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சூரியன் மறைந்து விட்டது, தொழுகை கலாவாகிவிட்டது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர் கண்ணிலிருந்து தண்ணீருடைய முத்துக்கள் விழுக அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கன்னத்தில் பட்டதுமே விழுத்தி கேட்டார்கள். ஏன் என்ன விஷயம் கேட்டாங்க. அப்போ உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அஸ்ர் தொழுகல, சூரியன் மறைந்து விட்டது, தொழுகை கலாவாகி விட்டதுன்னு சொன்னார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? மறைந்த சூரியனை வெளியிலே வா என்று அவர் நினைத்தார்கள். மறைந்த சூரியன் வெளியிலே வந்துவிட்டது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அசுபஹி தொழுகை அதாவுடைய தொழுகையாக தொழுகின்றார்கள். இப்பொழுது சூரியன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. அலி ரலியல்லாஹு அன்ஹு எப்பொழுது தொழுகையை முடிப்பார்கள் என்று அந்த சூரியன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுது முடித்து விட்டார்கள். சூரியன் மறைந்து விட்டது. இதெல்லாம் ஹதீஸில் இருக்குதுங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அகலே சுன்னத்து ஜமாத்தை சேர்ந்த உலமாக்களை கூப்பிட்டு நம்ம பயான் கேட்டால் தான் இந்த மாதிரி அற்புதங்களான விஷயங்கள் தான் நிறைய நமக்கு தெரிய வரும். அப்போ சிந்திக்கப்பட வேண்டும். இந்த உலகத்தில் மனிதர்கள் மட்டும் அல்லாஹ் தஆலா முஸ்லீமாக படைத்து, இந்த ஜின்களையும் அல்லாஹ் தஆலா உலகத்தில் முஸ்லீமாக படைத்து, அதில் ஜின்கள் சிலர்கள் அல்லாஹ்வை மறுத்து வாழ்கின்றார்கள், மனிதர்கள் சிலர்கள் அல்லாஹ்வை மறுத்து வாழ்கின்றார்கள். ஆனால் சூரியன் முஸ்லீமாக இருக்கின்றது, சந்திரன் முஸ்லீமாக இருக்கின்றது, வானம் முஸ்லீமாக படைத்திருக்கின்றான், மேகங்கள் முஸ்லீமாக இருக்கின்றது, நட்சத்திரங்கள் முஸ்லீமாக இருக்கின்றது, உலகத்தில் பூமியில் இருக்கக்கூடிய மரங்கள் செடிகள் எல்லாமே முஸ்லீமாக இருக்கின்றது, இந்த பூமியில் இருக்கக்கூடிய மண் கல் எல்லாமே முஸ்லீமாக இருக்கின்றது. ஆகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னதை சூரியன் கேட்டு வெளியிலே வந்துவிட்டது, சந்திரன் இரண்டாக உடைந்து விட்டது. சிந்திக்க வேண்டும். நாமெல்லாம் சற்று தூரத்தில் இருந்து ஒருத்தரை கூட்டம் சொன்னால் நம்ம காதில் விழுகாது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரியன் வர வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். மறைந்த சூரியன் வெளியிலே வந்துவிட்டது. சந்திரன் இரண்டாக உடைய வேண்டும் என்று எண்ணுகின்றார்கள். சந்திரன் இரண்டாக உடைந்து விட்டதுன்னு சொன்னால் இதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு கராமத்து, அதாவது மோஜிதாத் என்பதை நாம் எல்லாம் சிந்திக்கப்பட வேண்டும். ஒரு சத்தம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வியார்களே, இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் அல்லாஹ் தஆலா முஸ்லீமாக படைத்திருக்கின்றான். என்னங்க, மனிதர்கள் தான் சிலர்கள் வழிகிட்டு போயிருக்கிறாங்க, ஜின்களில் சில பேர் வழிகிட்டு இருக்கிறாங்க. இது எல்லா படைப்பினங்களும் அல்லாஹ் தஆலா முஸ்லீமாக படைத்திருக்கின்றான். ஆகையால் தான் அஜ்மீர் காஜா சிஸ்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அஜ்மீருக்கு வந்துட்டாங்க, மார்க்கத்தை பரப்ப வந்தாங்க. அப்போ வரும் பொழுது அங்கு அனாசாகன்னு சொல்லி ஒரு ஏரி இருக்கின்றது. அங்கே தண்ணீர் தடாகம் இருக்கின்றது. எப்படி ஊட்டியில் கொடைக்கானல் இருக்கிற மாதிரி ஒரு ஏரி, அந்த ஏரியில் தண்ணீர் இருக்கின்றது. அந்த தண்ணியை போய் எடுப்பதற்கு அஜ்மீர் காஜா சிஸ்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கும் அவங்க கூட இருந்தவங்களுக்கும் என்ன செய்கிறாங்க, தடை விதிக்கின்றார்கள். அரசாங்கத்துடைய ஆட்கள் விடவில்லை.
அப்போது அங்கிருந்து அவங்க விரட்டியடிக்கப்படுகின்றது. அவர்கள் சென்று விடுகின்றார்கள். சென்றதற்கு பிறகு அஜ்மீர் நாயகம் அவர்கள் ஒரு ஏனத்தை கையில் கொடுத்து அனாசாகர் ஏறிட்டு போய் உன்னை காஜா கூப்பிட்டார்கள் சொல்லுன்னு சொன்னதுமே அந்த தண்ணீர் அனாசாகர் தண்ணீர் எல்லாமே அந்த சிறிய ஏனத்தில் வந்து அனாசாகர் ஏறி வத்தி விட்டது. அல்லாஹ் சிந்திக்கப்பட இது எவ்வளவு பெரிய ஒரு கராமத். இன்னைக்கு 2 லிட்டர் தண்ணியை 1 லிட்டரில் ஊற்ற முடியுமா? கீழே போயிடும். ஆனால் அந்த அனாசாகருடைய தண்ணி எல்லாமே ஒரு சிறிய ஏனத்தில் வந்து விட்டது. 1 நாள் ஆகிவிட்டது, 2 நாள் ஆகிவிட்டது, 3 நாள் ஆகிவிட்டது. மக்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, மிருகங்களுக்கு தண்ணீர் இல்லை. அரசாங்கம் வரைக்கும் போயிருச்சு. மன்னர் விசாரிக்கின்றார். விசாரித்த போது சொன்னார், இந்த மாதிரி அல்லாவை சேர்ந்த சில பேர்கள் வந்தாங்க, நாங்கள் தண்ணி கொடுக்க மறுத்து அவங்களை விரட்டி விட்டோம். அதுக்கு பிறகுதான் இப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்டதுன்னு சொன்னதுமே உடனே மன்னர் என்ன சொன்னார், அங்கே உடனே போய் அவங்க எங்கே இருந்தாலும் தேடி பிடிச்சி நீங்கள் அவங்க மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்டதுமே அஜ்மீர் காஜாவின் சிஷி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த ஏலத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை கொண்டு போய் அனாசார் ஊற்றின்னு சொன்னார்கள். கொண்டு ஊற்றப்பட்டது, அனாசாக நிறைந்து விட்டது. இன்னைக்கு அனாசாகர் இருக்கின்றது. நீங்கள் எல்லாம் போய் பார்க்கலாம். அஜ்மீரில் இவ்வளோ பெரிய கராமத்தை செய்வதற்கு அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்கின்றான். வலிமார்கள் தானாக செய்வதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானாக செய்யவில்லை. எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா சக்தி கொடுக்கின்றான். எந்த முறையில் கராமத்தில் நிகழ்த்த வேண்டும், எந்த விதத்தில் மௌஜூதாத்துகள் நடத்தப்பட வேண்டும் என்று யார் சக்தி கொடுக்கிறார்? உலகத்தை படைத்த ரப்பாக இருக்கக்கூடிய அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான். இது யார் மறுக்கவே முடியாது. சிந்திக்கப்பட வேண்டும். ஒரு சிறிய ஏனத்தில் ஒரு ஏரியுடைய தண்ணீர் எல்லாம் வந்துட்டு சொன்னால் யாராவது நீங்கள் நம்புமா? ஆனால் மூமின்களாக இருந்தால் நம்பித்தான் தீரணும். அதில் சந்தேகப்பட்டேன்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா கொடுத்த அந்த சக்தியை நீங்கள் மறுக்கிறேன்னு வந்துடும். அல்லாஹ்வுடைய சக்தியை நீங்கள் மறுத்தீங்கன்னு சொன்னால் இஸ்லாத்தை விட்டு வெளியே போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அல்லாஹ்வுடையார்களை சிந்திக்கப்பட வேண்டும். அஜ்மீர் காஜாவின் சிஷி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு சிறிய ஏனத்தில் ஒரு ஏரியில் ஒரு தண்ணி போனா வந்துவிட்டது. 3 நாட்களாக தண்ணீர் இல்லை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, மிருகங்களுக்கு தண்ணீர் இல்லை, மக்களுக்கு தண்ணீர் இல்லை. பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அல்லாஹ்வுடையார்களை சிந்திக்கப்பட வேண்டும். அப்போ அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட சக்தியை கொடுத்திருக்கின்றான். அதே மாதிரி அஜ்மீர் காஜாவின் சிஷி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் அவங்க கூட இருந்தவங்களும் ஒரு இடத்துல போய் உட்கார்றாங்க. அரசாங்கத்துடைய ஒட்டகங்கள் உட்காரக்கூடிய இடம். அப்போ காவலர்கள்லாம் வந்து சொன்னாங்க, இது அரசாங்கத்துடைய ஒட்டகங்கள் வந்து உட்கார்ற இடம், இங்கே தான் நீங்கள் உட்காரக்கூடாது என்று போகணும்னு சொல்லி விரட்டி விட்டாங்க. அஜ்மீர் காஜாவின் சிஷி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, சரி உங்களை ஒட்டகம் உட்கார்ந்து தான் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. மாலை நேரமானது. ஒற்றர்கள் கொண்டு வந்து கட்டப்படுகின்றது. இரவு கழிகின்றது. அதிகாலை எந்திரிக்கின்றார்கள். ஆட்களெல்லாம் வந்து அவங்க ஒட்டகத்தை அவுக்கின்றார்கள். ஒட்டகம் எந்திரிக்கவில்லை, அமர்ந்து கொண்டிருக்கின்றது. எவ்வளவோ துன்புறுத்துகின்றார்கள், எவ்வளோ அடிக்கின்றார்கள். ஆனால் ஒட்டகம் எந்திரிக்க மாட்டேங்குது. அல்லாஹ் அக்பர். சிந்திக்கப்பட வேண்டும். அல்லாஹ்வுடையார்களே, அந்த ஒட்டகத்துக்கு காதில் விடுகின்றது. ஒட்டகம் எங்கோ மேய்ந்து கொண்டிருக்கின்றது. அஜ்மீர் காஜாவின் சிஷி ரஹ்மத்துல்லாஹி ஒட்டகம் கட்டக்கூடிய இடத்தில் சொல்கின்றார்கள், உங்கள் ஒட்டகம் உட்கார்ந்து இருக்கும் சொல்கின்றார்கள். அந்த சத்தத்தை அந்த ஒட்டகங்கள் கேட்டு அந்த இரவு நேரத்தில் வந்து உட்கார்ந்தவை காலையில் இருந்திருக்க மாட்டேங்குது. எவ்வளோ துன்புறுத்தினாங்க, எவ்வளோ அடிச்சு பார்க்குறாங்க. எந்த ஒட்டகம் எந்திரிக்கல. இதுவும் ராஜாவுடைய காதுக்கு போய் விசாரிக்கப்பட்டு அப்புறம் அஜ்மீர் காஜாவின் சிஷி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை போய் மன்னிப்பு கேட்டதுன்னு சொன்னாங்க, உங்கள் ஒட்டகம் எழுந்திரிச்சு நீங்கள் போகுன்னு சொல்லிட்டாங்க. வந்து பார்க்குறாங்க, எல்லா ஒட்டகம் எழுந்து நிற்கின்றது. சிந்திக்க வேண்டும். மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம சிந்திக்கப்பட வேண்டும். இறைநேசர்களை மறுக்கக்கூடியவர்கள் உலகத்தில் முஸ்லீமாக இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய நேசர்களை மறுக்கக்கூடியவர்கள் எவர்களும் இந்த உலகத்தில் முஸ்லீமாக இருக்க முடியாது. இறை நேசர்கள் மூலமாகத்தான் நம்முடைய முன்னோர்கள் இஸ்லாத்தை தெரிவிக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் நாம் எல்லாம் இஸ்லாமியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த உலகத்தில் வாழக்கூடிய சமயத்தில் நாம் எல்லாம் மார்க்கத்தை தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். எப்படி வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் வாழலாங்கிறது அல்ல. இந்த உலகத்தில் மௌத்தாகிவிட்டால் அதோடு முடிந்து விட்டது என்று பொருள் அல்ல.
அல்லாஹ்வியார்களே, இந்த உலகத்தில் மௌத்துக்கு பிறகு இந்த உலகத்தை ஒரு நாள் அல்லாஹ் அழிக்கப் போகின்றான். அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட எல்லா விதமான படைப்புகளும், மலைகளும், கடல்களும், என்னென்ன உயிர்களை படைத்திருக்கின்றான மனிதர்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் அழித்திடுவான். திருமறையில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, அன்று அல்லாஹ்வுடைய திருமுகம் மட்டும்தான் நிலைத்திருக்கும், வேறு யாரும் இருக்க மாட்டார்கள் அல்லாஹ் சொல்லிட்டான். இப்போ என்ன அர்த்தம்? உலகத்தில் அப்படி இருந்துட போகிறோமா? மௌத்தா போயிட்டு அதோடு முடிஞ்சிருச்சா? இல்லை. மறு உலக வாழ்க்கை என்று இருக்கின்றது. அந்த மறு உலக வாழ்க்கை என்பது இரண்டு விதமான வாழ்க்கை இருக்கின்றது. ஒன்று சொர்க்கத்துடைய வாழ்க்கை, இன்னொன்று நரகத்துடைய வாழ்க்கை. இந்த இரண்டு வாழ்க்கைக்கு நாம் உலகத்தில் எந்த வாழ்க்கை முன்னெடுத்து செல்கின்றோமோ அந்த வாழ்க்கை நமக்கு மறுமையிலே கிடைக்கும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்போ என்னன்னா, இந்த உலகத்தை எல்லாம் அல்லாஹ்வுத்தாலா அழித்துவிட்டு மனிதர்கள் கட்டப்பட்ட வீடுகள், மனிதர்கள் கட்டப்பட்ட பில்டிங்குகள், மனிதர்கள் கட்டப்பட்ட பங்களாக்கள், மனிதர்கள் போடக்கூடிய பைபாஸோடு எந்திரோடு எவ்வளோ வரவும் சரி, எல்லாத்தையும் அல்லாஹ்வுத்தாலா அழித்து விடுவான். யாரும் உலகத்தில் இருக்க மாட்டாங்க. அப்புறம் என்ன நடக்கும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, மீண்டும் சூர் ஊதப்படும். சூர் ஊதப்பட்டதுக்கு பிறகு மலக்குகள் அல்லாஹ்வுத்தாலா அழித்து விடுவாங்க. அல்லாஹ்வுடைய திருமுகம் மட்டும்தான் வைத்து வேறாக இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் நாடும் பொழுது மீண்டும் சூர் ஊதப்பட்டு, சூர் ஊதியதற்கு பிறகு இந்த உலகத்தில் மனிதர்கள் எங்கு எரிக்கப்பட்டார்களோ, எங்கு புதைக்கப்பட்டார்களோ, எங்கு நல்லடக்கம் செய்யப்பட்டார்களோ, எங்கு மிருகங்கள் சாப்பிட்டதோ அந்தந்த இடத்திலிருந்து அந்தந்த மனிதர்களுக்கு உடல் கொடுத்து அல்லாஹ்வுத்தாலா எழுப்புவான். சுப்ஹானல்லாஹ். எப்படிங்க? உடல் கொடுத்து அல்லாஹ்வுத்தாலா எழுப்புவான். நம்ம நினைச்சுக்கலாம், சாம்பலா போயிட்டாரு, மண்ணோட மண்ணாயிட்டாரு, அது ஒன்று இல்லை. மறுமையில் உயிரோடு எழுப்பப்படும், உடல் கொடுத்து எழுப்பப்படும். உலகத்தில் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் கேட்கப்படும். நீங்க ஏன் தொழுகவில்லை என்று கேட்கப்படும். மறுமையில் தொழுகை பற்றி தான் முதல்ல கேட்கப்படும். உலகத்தில் என்ன வேணாலும் ஏமாற்றலாம். கணவன் மனைவி ஏமாற்றலாம், மனைவி கணவனை ஏமாற்றலாம், மற்றவர்களை ஏமாற்றலாம். ஆனால் அல்லாஹ் இடத்தில் ஏமாற்ற முடியாது. காரணம், நம் மீது என்று மடக்கில் இருக்கின்றார்கள். நாம் செய்யக்கூடிய நன்மையை எழுதக்கூடிய நன்மையான காரியத்தை செய்தோம் சொன்னால் நன்மை எழுதக்கூடிய மடக்கில் நன்மை எழுதி கொண்டிருக்கின்றார்கள். தீமையான காரியத்தை செய்தோம் என்று சொன்னால் தீமை எழுதக்கூடிய மடக்கில் எழுதி கொண்டிருக்கின்றார்கள். திருமறையிலே அல்லாஹ்வுத்தாலா சொல்லும் பொழுது, நாளைக்கு மறுசுடைய மைதானத்தில் பற்றோடு எங்கள் கையில் கொடுக்கப்படும் என்று அல்லாஹ்வுத்தாலா கூறுகின்றான். பற்றோலைனா என்னங்க? இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்தபோது நம்மெல்லாம் என்ன செஞ்சோமோ அதையெல்லாம் எழுதப்பட்டு நமக்கு முன்னாடி கொண்டு வந்து அல்லாஹ்வின் ஏற்பாடோடு நம்மிடத்தில் கொடுக்கப்படும். இடது கையிலும் கொடுக்கப்படும், வலது கையிலும் கொடுக்கப்படும் என்பதை நிச்சயமாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த அல்லாஹ்வுத்தாலா சொல்லக்கூடிய விஷயம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்போ மறுமையில் விசாரணை கொண்டிருக்கின்றது. உலகத்தில் நாம் எப்படி வாழ்ந்தோம்? யாரை யார் ஏமாற்றினார்கள்? யார் எப்படி மோசம் செய்தார்கள்? எந்த முறையில் மோசம் செய்தார்கள்? எந்த முறையில் நனவு செய்தார்கள்? எந்த வழியில் தீய காரியத்தை செய்தார்கள் என்ற எல்லா விஷயத்தையும் மறுமையில் அல்லாஹ்வுத்தாலா கேட்பான். யாரும் செய்யாதுங்க, தப்பிக்கவே முடியாது. சூரா யாசீன்ல வரக்கூடிய விஷயம், நம்முடைய உறுப்புகள் தான் பதில் சொல்லணும். நம்ம காதெல்லாம் பேசும். நம்முடைய நாவு அல்லாஹ்வுத்தாலா நிறுத்திவிடுவான், பேச முடியாது. நம்முடைய உடல் உறுப்புகள் பேசும், நமக்கு எதிராக சாட்சி சொல்லும். மனுஷனுடைய மைதானத்தில் அல்லாஹ் இடத்தில் யாருமே தப்பிக்க முடியாது. அது ஆலிம்களாக இருந்தாலும் சரி, அவான்களாக இருந்தாலும் சரி, நல்லவர்களாக இருந்தாலும் சரி, கெட்டவர்களாக இருந்தாலும் சரி, அவரவர் செய்த காரணத்தை கேட்கப்படும். அப்பொழுது அல்லாஹ்வுத்தாலா முடிவு செய்து மன்னிப்பும் இருக்கின்றது, தண்டனையும் இருக்கின்றது. அல்லாஹ்வியார்களே, சிந்திக்க வேண்டும். அஜ்மீர் காஜா சிஸ்தி ரஹ்மத்துல்லாஹி கிட்டத்தட்ட 814வது உருசு நேற்றைய தினம் நடைபெற்றது. உங்களுக்குலாம் தெரியும் சார். அப்படிப்பட்ட அஜ்மீர் காஜா சிஸ்தி ரஹ்மத்துல்லாஹி அங்கே மார்க்கத்தை பிறப்பு கிட்டத்தட்ட 800 வருஷத்துக்கு மேலாகிருச்சு. இந்தியா பாகிஸ்தான்லாம் பிரிக்கும் மொழி எல்லாம் அங்கே போயிட்டாங்க. இந்தியாவில் கொஞ்சம் பேர் இந்த பக்கம் வந்தாங்க. அன்னைக்கு 90 லட்சம் பேர்னு சொன்னால் இன்னைக்கு எத்தனை கோடி மக்கள் இருப்பாங்க இஸ்லாத்தை சேர்ந்தவர்கள்? சிந்திச்சு பாருங்க. அப்போ இஸ்லாம் என்பது நிச்சயமாக நாம் எல்லாம் இஸ்லாத்தில் இருப்பது மிக நல்ல நசீபுள்ளவர்களாக இருக்கின்றோம். அதே சமயத்தில் அகிமு ஸலாத்த வாத்து ஜக்காத்த வருவதும் ராக்கி என்று
வயதான பெண்களாக இருந்தாலும் தொழுகை யாருமே மன்னிப்பே கிடையாது. 5 நேரம் தொழுகையை தீர வேண்டும். வீட்டில் டிவி பார்த்துட்டு, வீட்டில் செல்ஃபோன் பார்த்துட்டு, தேவையில்லாத பேச்சுக்களை பேசிட்டு, நன்மையை சம்பாதிக்கக்கூடிய நேரத்தில் நம்ம விட்டுட்டு மௌத்தா போயிட்டோம்னு சொன்னால் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் இடத்துல பதில் சொல்லியே தீரணும். அதனால் நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும், நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும். 5 நேரம் தொழுகை என்பதை தொழுக வேண்டும். தொழுகை யாருக்கும் மன்னிப்பு கிடையாது. பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, என்ன செய்யுங்க, 5 நேரம் கட்டாயம் தொழுகையை தீர வேண்டும். இல்லைங்க, தர்காவுக்கு மட்டும் போனால் பத்தாது, கந்திரி விழாக்கள் நடத்தினால் மட்டும் போதாது. 5 நேர தொழுகை என்பது இந்த ரஜபுடைய மாதத்தில் 27ஆம் கிழமை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஹ்ராஜ் இரவுக்கு சென்று அந்த தொழுகையை வாங்கி கொண்டு வந்தார்கள் என்பது நிச்சயமாக கவனத்தில் கொள்ள வேண்டும். தொழுகை என்பது நிச்சயமாக கடமை. அதனால்தான் அல்லாஹ்வுடைய நேசர் முதல்ல என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்துக்குள் நுழைந்ததற்கு பிறகு ஒரு பள்ளி வாசலை கட்டினார்கள், ஒரு அவுட்டரை கட்டினார்கள். எப்படி ஒளி செய்யப்பட வேண்டும், எப்படி தொழுக வேண்டும், 5 நேரம் எப்படி வாங்கி சொல்லப்பட வேண்டும், எப்படி இகாமத்து சொல்லி கொடுத்தார்கள். இன்னைக்கு பள்ளி வாசலில் வெள்ளிக்கிழமை மட்டும் கூட்டம் வருது, மற்ற நேரம்லாம் கூட்டம் வருது. நாளைக்கு எல்லாரும் என்ன பதில் சொல்ல முடியும், என்ன சொல்ல முடியும்? அவர்கள் செய்வது அவர்களுக்கு தான். அத்தா அம்மாவுக்கு கொடுக்க முடியாது, அதே மாதிரி அம்மா அத்தாவுக்கு கொடுக்க முடியாது, மகனுக்கு வந்து அம்மா அத்தா கொடுக்க முடியாது. அவங்க செய்தது அவங்களுக்கு நடவு செஞ்சாலும் சரி, அல்லது தீமை செஞ்சாலும் சரி. அப்போ எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, தொழுகை என்பது மன்னிப்பே கிடையாது. தொழுவதற்கு முன்பு நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி சம்பாதிக்க வேண்டும், அதை பற்றி இறைநேசர் சொல்லிக் கொடுத்தார்கள். ஹலாலான முறையை சம்பாதிக்க வேண்டும், ஹலாலான முறையை சாப்பிட வேண்டும். ஹலாலான முறையில் சாப்பிட்டு நீங்கள் இபாதத்தை செய்தால்தான் அந்த இபாதத்தை அல்லாஹ் தஆலா அங்கீகரிப்பான். இல்லைன்னு சொன்னால் அந்த இபாதத்தையெல்லாம் காணல் நீராக ஆகிவிடும், அல்லாஹ் தஆலா கபூல் செய்ய மாட்டான். நீங்கள் கோடிக்கணக்கில் ஜகாத்து கொடுத்திருந்தாலும், கோடிக்கணக்கில் நீங்கள் தர்மங்கள் செய்திருந்தாலும் அதையெல்லாம் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ்வுடையார்களே, 5 நேரம் தொழுக வேண்டும். தொழுகைக்கு முன்னாடி என்ன வேண்டும், ஷரீஅத்து சட்டங்கள் தெரிய வேண்டும். எப்படி ஒளி செய்யப்பட வேண்டும், எப்படி நாம் தொழுகப்பட வேண்டும், எப்படி சம்பாதிக்க வேண்டும், எப்படி சம்பாதித்து நாம் சாப்பிட வேண்டும் என்பதை ஷரீஅத்து சட்டத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். உலகத்தில் ஹராமான முறையில் நாம் சம்பாதிச்சுட்டு, எவ்வளவு நாள் சம்பாதிச்சுட்டு, நாம் எவ்வளோ தொழுதாலும், எவ்வளோ ஜக்காத் கொடுத்தாலும், எந்த பொருளை விட்டு செல்கிறோமோ அதை விட்டு சென்றால் நமக்கு நன்மை கிடைக்கும் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு மறுமையிலே நரக நெருப்பை தான் அல்லாஹ் தஆலா அதிகப்படுத்துவார் என்று முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்கின்றார்கள். அதனால தொழுகை யாருமே விடக்கூடாது. 5 நேர தொழுகை என்பது நிச்சயமாக எல்லோரும் தொழுக வேண்டும். நம்ம 5 நேரம் தொழுதுட்டு வீட்டில் 5 நேரம் தொழுதுவிட்டு தஸ்பீஹ்கள் செய்து ஸலவாத்து ஓதி குர்ஆனை ஓதி இருந்தாலே நமக்கு நேரம் சரியாக போயிடும். வேற எதையுமே நம்ம பார்க்க வேண்டியதில்லை. மக்ரிப் தொழுகிறோமா, தொழுதுன்னா ஒரு அரபு சோதனா அல்லது காது சோதனா, இஷா தொழுது விட்டு ஒரு அரபு சோதனா, ஒரு மாதத்துக்கு ஒரு குர்ஆன் முடித்து விடலாம். இன்னும் 15 நாள்கள் கூட ஒரு நாளைக்கு குர்ஆன் முடித்து விடலாம். இன்னும் ஷரீஅத்து சட்டத்தில் சொல்லப்படுகின்றது 3 நாளைக்கு ஒரு முறை குர்ஆன் முடிப்பதற்கு ஜாயிஸ் இருக்கு சட்டத்தில். அல்லாஹ்வுடையார்களே, குர்ஆனை ஓதினால் ஒரு எழுத்துக்கு 10 நன்மை நமக்கு கிடைக்கும். குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக ஸலவாத் ஓதப்பட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்களாக நாம் எல்லாம் வாழ்கிறோம் சொன்னால் அங்கே சுன்னத்துல் ஜமாத் கொள்கையில் தான் வாழணும். அந்த அகலை சுன்னத்துல் ஜமாத் கொள்கைனா என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் சில விஷயத்தை சொல்லி நான் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். இந்த ஊரில் முதலாக இறைநேசர்கள் வந்து ஒரு பள்ளி மாதிரி கட்டியதற்கு பிறகு மீலாது நபிலாவை நடத்த வேண்டும், கந்திரி விழாக்கள் நடத்தப்பட வேண்டும், மௌலதுகள் ஓதப்பட வேண்டும், ராத்திரிகள் ஓதப்பட வேண்டும், குருசுகள் நடத்தப்பட வேண்டும், கந்திரி விழாக்கள் நடத்தப்பட வேண்டும். மௌத்தாயிட்டான்னு சொன்னால் 3ஆம் நாள் 7ஆம் நாள் பாத்தியா கொடுங்க, 40ஆம் நாள் பாத்தியா கொடுங்க, வருஷ பாத்தியா கொடுங்க. இதெல்லாம் யார் சொல்லிக் கொடுத்தாங்க? இறைநேசர்கள் சொல்லிக் கொடுத்ததை நம் முன்னோர்கள் அப்படியே கேட்டு நடந்தார்கள் என்பதை நிச்சயமாக கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தை நாம் ஏற்றுக்கொண்டு எவர்கள் அகலை சுன்னத்து ஜமாத்திலே கொண்டு இருக்கின்றார்களோ இவர்கள் தான் சொர்க்கத்துக்கு போக முடியுமே தவிர வேறு எந்த கூட்டமும் சொர்க்கத்துக்கு போக முடியாது. யார் சொல்றாங்க?
நாம் சொல்லவில்லை, மாறாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்துக்களாக வாழக்கூடிய நம்மவர்களுக்கு மத்தியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்கின்றார்கள். என்ன எச்சரிக்கை? என் உம்மத்துக்கள் 73 கூட்டமாக பிரிவாங்க. ஒரு கூட்டம் தான் சொர்க்கம் போகும், மீதமுள்ள 72 கூட்டம் நரகத்துக்கு போகும் சொல்லிட்டாங்க. நாம் சிந்திக்கப்பட வேண்டும். அந்த 72 கூட்டத்தை சேர்ந்தவர்கள் கலிமா சொன்னவர்கள், 5 நேரம் தொழுதவர்கள், ரமலான் மாதத்தில் நோன்பு வைத்தவர்கள், ஜக்காத்து கொடுத்தவர்கள், அஜ் செய்தவர்கள், இப்படியெல்லாம் செஞ்சதுக்கு பின்னாடி அந்த 72 கூட்டம் ஏன் நரகத்துக்கு போகும்? ஏன்னா வழிமாறுகளை மறுக்கக்கூடியவர்கள், பாத்தியாக்களை மறுக்கக்கூடியவர்கள், மௌலூதுகளை மறுக்கக்கூடியவர்கள், மௌத்தாயிட்டா பாத்தியாக்கள் தேவை என்று சொல்லக்கூடியவர்கள், நம்முடைய முன்னோர்கள் செய்து வந்தது எல்லாமே ஒரு குறை பேசுவது, அல்லாஹ்வுடைய நேசர்களை கேலி செய்வது, அல்லாஹ்வுடைய நேசர்களை இடத்திலிருந்து மரியாதை செய்யாமல், மரியாதை இல்லாமல், கண்ணியம் இல்லாமல் நடப்பது, இது எல்லாமே நமக்கு அது வழிகேடு என்பது நிச்சயமாக கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் எந்தெந்த நன்மையான காரியத்தை நாம் செய்து வந்தார்களோ அந்த நன்மையான காரியம் எல்லாவற்றையும் நாம் செய்யப்பட வேண்டும். எதை விடக்கூடாது? ஹலாலான முறையில் செய்ய வேண்டும், ஹராமான முறையில் செய்யக்கூடாது. ஹலாலான முறையில் செய்யப்பட்டு உலகத்தில் நாம் எல்லாம் என்ன செய்யணுங்க? அவரை சுன்னத்து ஜமாஅத்துடைய கொள்கையில ஒன்றுபட்டு வாழ வேண்டும். வடிகட்ட கூட்டத்தில் யார் இருந்தாலும் சரி, தௌபா செய்துவிட்டு அவரை சுன்னத்து ஜமாஅத்துடைய கொள்கைக்கு வந்துவிட வேண்டும். அதுதான் நீதமான கொள்கை. அவங்க தான் சொர்க்கம் போக முடியும், வேற யாரும் போக முடியாது என்பதற்காக வேண்டிதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய உம்மத்துக்கள் ஏமாந்துவிடக் கூடாது, என்னுடைய உம்மத்துக்கள் நரகத்திற்கு மறுமையை சென்றுவிடக் கூடாது, என்னுடைய உம்மத்துக்கள் அவுலியாக்களை நிராகரிக்க கூடாது, என்னுடைய உம்மத்துக்கள் சஹாபாக்களை நிராகரிக்க கூடாது, என்னுடைய உம்மத்துக்கள் குர்ஆனை ஆயத்தை நிராகரிக்க கூடாது, என்னுடைய உம்மத்துக்கள் ஹதீஸை நிராகரிக்க கூடாது, என்னுடைய உம்மத்துக்கள் இமாம் பெருமக்கள் நிராகரிக்க கூடாது, இப்படியெல்லாம் நிராகரிக்க கூடாது, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு நடக்க வேண்டும். இப்படி எல்லாம் நீங்க பிரிஞ்சீங்கன்னு சொன்னா 72 கூட நரகத்துக்கு போயிருவீங்க என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள் என்பதை நிச்சயமாக நாம் புரிய வேண்டும். இந்த உலகம் என்பது அழியக்கூடிய ஒன்று. உயிரோடு இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் ஹலாலான முறையை சம்பாதித்து 5 நேர தொழுகையை நிறைவேற்றப்பட்டு குர்ஆனை அதிகமாக ஓதி ஸலவாத்துக்களை ஓதி அல்லாஹ்வுடைய நேசம் எங்கிருந்தாலும் வாரத்துக்கு ஒரு முறையாக சென்று தியானத்தை செய்யும் சொன்னால் சைத்தானுடைய சூழ்ச்சி எல்லாம் நம்மை விட்டு விலகிவிடும் என்பதை நாம் தெரிந்து உலகத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா இந்த ஊர் மக்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா நல்ல முடிவானாக. அதிபர் ஹாஜாமின் சிஷி ரஹ்மத்துல்லாஹி வஸலாவை கொண்டும், காயிலாபாவர் ரலியல்லாஹு தஆலா வஸலாவை கொண்டும், அப்துல் காதர் ஜீலானி கதஸல்லாஹு வஸலாவை கொண்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸலாவை கொண்டும் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களும் ஈதின சிராத்தின் சொல்லக்கூடிய நேரான வழியில் அல்லாஹ் தஆலா